ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் உபயோகமான ஒரு இதுதான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ வந்து கொசு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்குங்க. கொசு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து கொசு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். கொல்லையிலையோ வீட்டுக்குள்ளேயோ எதுவும் ஒரு பாத்திரத்தில், ஒரு கொட்டாங்குச்சிலையோ, ஒரு பழைய பாத்திரத்தில், ஜாமானில் தண்ணி தேங்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். தண்ணி எதாக இருந்தாலும் கொட்டாங்குச்செல்லாம் வெளியில் அது மாதிரி போடாதீங்க. அப்படி நிமிர்த்தி வச்ச மாதிரி போடாதீங்க. அதில் தண்ணி தேங்கும். மழை பெஞ்சு தண்ணி தேங்குறதுனால அதில் கொசு நின்றுச்சுன்னா நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. பெரியவங்களுக்கும் சரி, சின்ன குழந்தைங்களுக்கும் சரி, இந்த மாதிரி காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா தாங்க முடியாதுங்க. அதனால் கூடுமான மட்டும் நம்ம வந்து தண்ணி தேங்க விடாத அளவுக்கு பழைய பாத்திரத்துலையோ, வீட்டை சுற்றியோ, வீட்டுக்குள்ளேயோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நம்மளை நாமே சுத்தப்படுத்தி நம்மளை நாமே காப்பாற்றிக்கணும். சுத்தம் சுகாதாரமாக இருப்போம். டெங்கு காய்ச்சலிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வோம்.